Madam viewers, welcome back. So S25 Edge is available. S10e CV எல்லாம் காமிச்சிட்டு இருக்கானே வச்சு என்ன பண்றது? சரி, அத thickness தான் பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்கு. இப்போ S25 Edge அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பேரை கவர்ந்து இழுக்க போகுது அப்படின்னும்போது பெரிய क्वेश्चन மார்க் தான். ஏன்னா ஆல்ரெடி லீக்ஸ் ஆஸ்பெக்ட்ல பார்த்தனா இப்போ வரப்போற Fold 7 is going to be one of the thinnest fold. ஏன்னா எந்த அளவுக்கு தின்னஸ்ட் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து இப்போ ஓப்போவோட ஃபோல்டு தான் தின்னு சொல்லி கிளைம் பண்ணிருப்பாங்க. சோ அதோட தின்னு இது ஓப்போவா இவன் அவன் பேர் அது வராது அது வராது அது ட்ரை ஃபோல்ட் இல்ல நார்மல் ஃபோல்ட் இருக்குனே அது பயங்கரமா தான் இருக்கு. ட்ரை ஃபோல்ட் அவ்வளவு மெலிசா ட்ரை ஃபோல்ட்னால தான் அவ்வளவு மெலிசா பண்ண முடியுது. உனக்கு ஏரியா அதிக ஏரியா சோ நீ பேட்டரி அங்கங்க தின்னா பேட்டரி வரிசையா மூணு பேட்டரியை பிரிச்சு கூட வைக்கலாம். சோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் ஃபேக்ட் தான். பட் இது வந்து நார்மல் ஒரு ஃபோல்டு அப்படின்ற ஃபார்ம் ஃபேக்டரில் வைக்கும்போது ஃபோல்டு 7 தான் இருக்குல்ல தின்னாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குன்னா 5.8 mm திக்னஸ் வருது. அண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் 1900. ஆமாம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இது வந்து பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது டைட்டானியம் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரேமில். ஸோ அது வந்து ஒரு சைடில் பாசிட்டிவ் தான். சரி, இதெல்லாம் தாண்டி கார்னிங் கொரில்லா கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா புது வெர்ஷன் ஒன்று போட்டிருந்தாங்க பார்த்தியா? அப்படியா? இது தெரியாதே. கார்னிங் கொரில்லா கிளாஸ் செராமிக்கா? வாவ். சரியா? செராமிக் என்ஹான்ஸ்ட் டியூரபிலிட்டி கார்னிங்ல இருந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. செராமிக்னா ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட்ல. ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். சோ அதான் அவங்க க்ளைம் பண்றது. ஆனா இதெல்லாம் வச்சு இத தாண்டி பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அப்பயும் அதோட வெயிட் வந்து 163 கிராம்ஸ்ல மெயின்டைன் பண்றாங்க. நான் சாம்சங்கோட ஆப் போனேன், சாம்சங் ஷாப் ஆப் உள்ள போனேன். போகும்போது பில்டப்பா உள்ள கூட்டு போச்சுன்னு வச்சுக்க. ஏன்னா கண்டிப்பா இன்னொரு லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. பிரைஸ் நமக்கு தெரியலங்க, என்ன பிரைஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு 2 மணிக்கு ப்ரீ ரிலீஸ். இன்னைக்குனா நம்ம இந்த வீடியோ ப்ரீ புக்ல கூட பார்த்தா 2000 ரூபாய் பே பண்ண சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ப்ரீ ரிசர்வ் வந்து 2000 ரூபாய் பே பண்ணுவே. பிரைஸ்லாம் தெரியாது. ரீஃபண்டபிளா? ஆமா, ரீஃபண்டபிள் தான். அதனால தான் எல்லாரும் தைரியமா அப்புறம் தெரியும். அதனால தான் எல்லாரும் தைரியமா ப்ரீ ரிசர்வ் பண்ணுவாங்க. ரீஃபண்டபிள் இல்லனா ஏதாவது ஆஃபர் கிஃபர் கொடுத்தானா அடிச்சிரலாம்ல மொத்தமா வாங்கிடுவாங்க. நான் வந்து சாம்சங் ஷாப் ஆப் உள்ள போனேங்க. உள்ள போனதுமே என்ன பண்ணுச்சு, கம்பேர் ஸ்மார்ட் போன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேல. S25. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இது இப்படிதான் இருந்ததுன்னா இல்ல நான் பேக்கே வரனே உங்களுக்கே தெரியட்டும். எல்லா பிராண்டும் அப்படிதான் ஏதாவது ஒரு சில ஜோக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு கோடு போட்டிருக்கான் இங்க வேற அது வந்து தின்னா இருக்குன்னு காட்டுறதுக்காக கம்பேர் அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காவே S24 தான் வந்து உட்காருது. இது கம்பேரபிளி இதுதான். இது 8 எலிட் ஆனா இது 8 எலிட். இது Exynos 2400 ஃபார் Galaxy அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கான்னு வச்சுக்க. இப்போ ப்ராக்டிக்கலா பார்த்தா S24 வந்து இப்போ ரீசெண்ட் டீல்ஸ்ல எல்லாம் 45க்கு வந்துச்சு அப்படின்றதுனால அதை வந்து நம்ம நியாயமா கம்பேரே பண்ணக்கூடாது. இப்போ வந்து இது கம்ப்ளீட்டா வேற லீக்ல இருக்க போற டிவைஸ். ஏன்னா பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தாலே எங்கேயோ இருக்குல்ல, ரெண்டுமே பிரைஸ் தெரியாதுல்ல. அப்படிதான். அதனால 20 திருடி வைக்கலாம். ஆக்சுவலா என்ன மேட்டர்னா இப்போ இந்த தின்னான போனு டைட்டானியமோட 3900 mAh பேட்டரி, 45 வாட் சார்ஜிங், வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், ஸோ இதெல்லாமே எப்பயுமே இருக்கிற விஷயங்கள் தான். ஆனால் 6.7 இன்ச் பேனலு, குவாட் HD ரெசல்யூஷன் இது வந்து இப்போ இருக்குது. அதை தாண்டி இப்போ நம்ம செராமிக் 2 அப்படிங்கிற ப்ரொடெக்டிவ் லேயரையும் பார்த்துருக்கோம் இவங்க. ஆனால் எப்படி வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்லிம் ஃபார்ம் ஃபேக்டர் மட்டும் தான் ப்ரைம் மேட்டராக இருக்குது. ஏன்னா அதனால தான் வந்து அது இன்ஜினியரிங் மார்வல் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுலயே கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்திருந்தா இதுல கர்வ் டிஸ்ப்ளே கொடுத்திருந்தா இன்னும் தின் மாதிரி காட்ட முடியும். மாசாங்க இருக்கும். இன்னும் தின் மாதிரி காட்ட முடியும். சைடு ஃப்ரேம் இன்னும் ரெடியூஸ் பண்ண முடியும். ஆனா ஃப்ரஜைல் ஆயிடுமோன்னு பயந்துருப்பாங்க. இப்பயே வந்து நிறைய பேர் இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜெரிக் கிட்ட போகும். ஜெரிக் கிட்ட போனவன என்ன பண்ண போறாருன்னு தெரியல. சும்மாவே அதை வச்சு சொந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. Galaxy AI அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் அவங்க சொல்றாங்க. கீ ஃபீச்சர்ஸ்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல போயிட்டு S25 பிளஸ்ன்னு கொடுப்போம். அதான் நியாயம். ஏன்னா அதான் 1 லட்ச ரூபாய். இதுவும் அநேகமா இப்போ 1 லட்சத்துலேருந்து 1,10,000 தான் வர மாதிரி இருக்குங்கிறது தான் கெஸ். ஆமா, அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவாங்களான்னா இந்த கேள்வி எனக்கும் வந்துச்சு. எப்போனா Fold 1 ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வருது, யார் வாங்க போகிற ஃபோல்டெல்லாம், அதுவும் இவ்வளோ காசு கொடுத்து 1.5 லட்ச ரூபாய்க்குலாம் ஃபோன் வாங்குவாங்களா அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபோல்டு வரும்போது ரொம்ப லிமிட்டடாக தான் வந்துச்சு. டப்பு டப்புன்னு காலி ஆகிட்டே இருந்தது. எங்கே வந்தாலும் காலி ஆகிடுது. ஸோ இல்லை நார்மலாக போடும்போது எப்படி இருக்குன்னா இப்போ வந்து இவங்க வெயிட் வச்சு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம S25 ப்ளஸ் கொடுத்தோம். ஏன்னா ப்ரைஸ் ரேஞ்சில் கொஞ்சம் பக்கம் வரட்டும் அப்படின்னு சொல்லி. ப்ளஸ் இதில் என்னன்னா அதில் 4900 mAh இருக்கு. இதுலன்னா உனக்கு ஆமாம் ப்ளஸில். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதுக்கு கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் இதில் 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, அதுலேயும் 12, இதில் 200 இருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்கே டிஃபரன்ஸு. ஸோ இது எப்படி இருக்குன்னா 25 அல்ட்ராலேருந்து அப்படியே உள்ள இம்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு. அதான் இதில் வந்து என்னன்னா உனக்கு டியூவல் கேமரா செட்டப் ட்ரிபிளுக்கு பதில். இதுக்கு முன்னாடி வந்து இப்போ சாம்சங்கில் அல்ட்ரா எடுத்துக்கிட்டோம்னா 4 கேமரா இருக்க போகுது ரியரில். 4ல் 1 வந்து நம்ம எல்லாருமே பேசியிருப்போம். 3x வந்து கொஞ்சம் வீக் தான். இருந்தாலும் வந்து அதில் ஒரு 5x சூப்பர் 5x இருக்கும். அப்புறம் ஒரு பிரைமரி ஷூட்டர் இருக்கும், ஒரு 200 மெகாபிக்சல். அப்புறம் ஒரு அல்ட்ரா வைட் இருக்கும்.
ஸோ இப்போ என்னாச்சுன்னா அந்த அல்ட்ரா வைடே 50 மெகா பிக்சலாக மாறிச்சு இந்த வருஷம். ஸோ அப்படி இருக்கும்போது இதுல என்ன ஆகுதுன்னா உனக்கு மற்ற டிவைஸ்ல இருக்கிற மாதிரியே அப்படியே இங்கிருந்து கொஞ்சம் அங்கிருந்து கொஞ்சம் மாதிரி. டெலிஃபோட்டோ இல்ல, டெலிஃபோட்டோ கிடையாது. ஃப்ரண்ட்ல வந்து 12 மெகா பிக்சல் சென்சார் தான். இதுல வந்து இந்த 200 மெகா பிக்சல் வச்சு 2x ஆப்டிகல் ஜூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ 163 கிராம் அப்படிங்கிறது கையில் எடுக்கும்போது நல்லா இருக்கும். பட் நம்ம பேசின மாதிரி தான் இப்போ கீழே போட்டால் என்ன ஆகும், ஏன்னா 6.7 இன்ச்சுன்னு போது அப்போ பெரிய ஃபோன் தான். சரியா, இதுவாது சின்ன ஃபோன்னு சொல்லலாம். அது வந்து சின்ன ஃபோன் கிடையாது, 6.55 இன்ச்சு. அப்போ அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அண்ட் அதே 2600 நிட்ஸு. ஸோ இது எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. மற்றபடி வந்து கேலக்ஸி ஏஐ மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் அது வந்து காமன். S25 சீரிஸ் ஃபுல்லாகவே காமன் தான். அப்புறம் கேமரா பொறுத்த வரைக்கும் கேப்பபிலிட்டிஸும் கிட்டத்தட்ட காமன் தான். அப்புறம் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சேலஞ்ச் அங்கே தான் இருக்கு. ஏன்னா 1000 mAh வித்தியாசம். ஸோ அதை எப்படி இவங்க டேக்கிள் பண்றாங்க தெரியல. அப்போ அநேகமா பவர் பேங்க் கூட சுத்த வேண்டிய ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லி 24 hours போட்டுருக்கு, அதுல 30 hours போட்டுருக்கு. அது வந்து அவங்க கிளைம் ரெண்டுமே உண்மை இல்ல. சின்ன பையா அவரோட வியாபார நுணுக்கம் தெரியாம பேசிட்டு இருக்கறடா. அடுத்து என்னன்னா இந்த டிஸ்பிளே ரெசல்யூஷன் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசினது தான். அதே மாதிரி LTPO பேனல் தான் இருக்க போகுது. அண்ட் இதுலயும் 256 512 மாடல் இருக்கு, 12 GB RAM இருக்கு, டைட்டானியம் ஃப்ரேம்ங்கிறத போட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இப்போ 25+ எல்லாமே அலுமினியம் தான். ஆமா. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த கிளாஸ் செராமிக்ன்றது அது புதுசு, IP68. மற்ற எல்லாமே சேம் தான், 5G ஃப்ரீக்வென்ட்லி. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, நிஜமாவே இது வந்து மார்க்கெட்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுமான்னு நீ கேட்ட பத்தியா? நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ என்ன மாதிரியான ஆள் யாராவது இருக்காங்க, இல்லாட்டி ஒன்ன மாதிரியான ஆள் யாராவது இருக்காங்க, இல்லாட்டி நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராவது இருக்காங்கன்னா, இதுல மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் நம்ம என்ன யோசிப்போம்னா, இந்த ஃபோன் எனக்கு செட் ஆகுமா, எனக்கு இதெல்லாம் வேணாம். சில சமயங்களில் நம்ம பார்க்கறதுக்கு மொக்கையா இருக்கிற ஒரு ஃபோனை கூட வாங்குவோம். காரணம் என்னன்னு பார்த்தா அதுல இருக்கக்கூடிய SOC ஒரு நல்ல பாயிண்டா இருக்கலாம், அந்த ஃபோன்ல தெர்மல் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கலாம், அந்த ஃபோன்ல கேமரா இருக்கிறது 2 கேமரா வந்தாலும் நல்லா இருக்கலாம். நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரியான ஆளுங்களாவும் நம்ம இருக்கலாம். அண்ட் இன்னொருத்தர் எப்படின்னா, எனக்கு இந்த போன்ல பேட்டரி நிக்காதுங்க அப்படின்னு சொன்னாலும் பார்க்க அழகா இருக்குமா, கையில பிடிக்க நல்லா இருக்கா, இதை பார்த்து வாங்குறவங்களும் இருக்கலாம். ஸோ அப்போ இன்னொன்று என்னன்னா, இந்த மாதிரியான இப்போ இந்த S சீரிஸ் ஆப்பிள்ல உள்ள ஐபோன்ஸ் இது எல்லாமே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, நான் வெளில போறேன், என்னோட கெத்தை காட்டுறதுக்கு என் கையில இருக்கிற ஒரு மீட்டிங்ல தான் இப்படி வச்சா 4 பேர் என்ன வித்தியாசமா பார்க்கணும், மாசா பார்க்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் அன்னைக்கு, பேசாம மீட்டிங்லாம் போகும்போது டவுசர் இல்லாம போடா, ஊரே உள்ளதான் பார்ப்போம். சரி, அதான் இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்ட் இருக்குங்க. இப்போ நிறைய சொன்னால அந்த மாதிரி தான் ஆகும். இப்போ S25 எட்ஜ் இருக்குன்னா டேபிள் இப்படி சும்மா நம்ம முன்னாடி இப்படி திருப்பி வைக்கிறீங்கன்னா என்ன ஆகும், ரொம்ப தின்னா இருக்கும், கேமரா நல்லா பம்ப் இருக்கும், என்ன ஆகும், இதுவும் வித்தியாசமா தான் தெரியும், இதுவும் வித்தியாசமா தான் தெரியும், இதுவும் வித்தியாசமா தெரியும். ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஏளனம் பேசுவாங்க. நம்மள மாதிரியான ஆளுங்க தான் என்ன சொல்லுவோம்னா, புத்திசாலி, சூப்பர் போன் வச்சிருக்கான்னு சொல்லுவோம். மத்தவங்க எல்லாம் என்னடா போன் வாங்க முடியலையா, இன்னும் 6 வருஷம் பழைய போன் வச்சு சுத்திட்டு இருக்கு அப்படிதான். சோ இப்படி வந்து நம்மள பல கோணங்கள்ல நம்மள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சொசைட்டில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ ஆக மொத்தம் நிறைய பேர் வந்து S25 எட்ஜ் பத்தி வீடியோ போட்டிருக்கலாம். S25 எட்ஜ் என்ன பொறுத்த வரைக்கும் 1 லட்சத்துல 1,10,000 வருமோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு. அதுக்கும் மேல போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட பிரகாசமா இருக்குன்னு சொல்லலாமே தவிர 1 லட்ச ரூபாய்க்கு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரெண்டாவது வந்து எப்பயும் கொடுக்குற மாதிரி ஸ்டோரேஜ் அப்கிரேட் ப்ரோக்ராம் இதெல்லாம் பண்ணலாம். 256 GB பே பண்ணா 512 GB அந்த ப்ரீ ஆர்டர் ஆஃபர்ஸ் சொல்றாங்க. ஆமா, அது வந்து கேலக்ஸி பேண்ட் கொடுத்தாவது சந்தோஷமா இருக்கும். ஆமா, பேண்ட் வச்சு நம்ம மாத்தி. சரி, மொத்தம் வந்து S25 எட்ஜ் எப்படி இருக்கு அப்படின்னா, யார் எப்படியோ எனக்கு ஒன்று சுத்தமா பிடிக்காது. ரைட்டு. ஸோ ஒரு சின்ன கருத்துரையாடல் மாதிரி தான். வாங்காதீங்க, அது உங்க இஷ்டம், வாங்குறதும் வாங்காததும். சரியா, வாங்காதீங்கன்னு இவன் சொல்லுவான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா சொல்லுவேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க வாங்கியதான் பாருங்க, உங்களுக்கு அது ரீசனபிளான்னு பாருங்க. அந்த பிரைஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம D2M ஒரு ஃபோன் பார்த்தோம், அத கூட நம்ம வந்து சொல்லலாம். அப்ப எல்லாரும் வாங்குங்கன்னு சொல்லலாம். அது எல்லாரும் வாங்குங்க, உங்களோட பிரெஃபரன்ஸ் வந்து மாறும்ல. சோ அதனால இத வாங்குறதுக்கும் ஆள் இருப்பாங்க. வாங்குனாங்கன்னா வாங்கிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்கிட்டு ப்ரீ ஆர்டர் போடுறீங்க, ப்ரீ ஆர்டர் போட்டீங்கன்னா இல்ல போட போறீங்கன்னா கீழ சொல்லுங்க, நாங்க அத பார்த்துட்டு ஓடி ஒளிஞ்சுப்போம். அதானே? ஆமா. சரிங்க, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதில சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி. எனக்கு என்னமோ இந்த போன்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா, பவர் பேங்கோட சேர்த்து ப்ரீ புக்ல அவங்க கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் விக்டரி. சரியா, சாம்சங் பவர் பேங்க் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா செம்ம விக்டரி. அடுத்து என்னன்னா, கண்டிப்பா டிவைஸ் டிசைன்ல தாறுமாறு தான். அண்டு ஹைலைட் என்னன்னா அந்த கேமரா செட்டப். ஸோ அந்த 200 MP சென்சார் வந்து உங்களுக்கு மேக்ரோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் பூஸ்டடா இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி யாரெல்லாம் சாம்சங் டிவைஸ் வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும், பிரைமரி சென்சார்ல நம்ம நல்ல பாக்ஸ் பத்தி இமேஜின் பண்ணிருக்கேன். என்னது இந்த போனோட பாக்ஸ் எப்படி? அதுல எதுவுமே இருக்க போறது இல்ல, இந்த போன் மட்டும் தான் இருக்கும். என்ன இன்னும் S25 பாக்ஸோட இது ஒரு 5 mm இன்னும் தின்னா கூட இருக்கலாம். அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் தனியா.